அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன். 15-25 பேர் தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிக் பாஸ்ல வந்து எனக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அவ்வளோ ஒரு கேர் என் மேலே நீங்கள் காட்டினது வெளியே வந்ததுக்கு தான் தெரிஞ்சுது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷிங் ஆல் வெரி வெரி ஹாப்பி பொங்கல். நான் ஃபேமிலியோட இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் விஜி, அருண், ஸோ இவங்க தான் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் ஒன் ஆஃப் த சமையல் சேரன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் எனக்கு வந்து பிக் பாஸில் இருக்கிறப்போ நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி எனக்காக வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி பொங்கலோ பொங்கல் சூப்பர். ஸோ எல்லாரும் பொங்கல் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். எம்கே சலோன் அண்ணா கண்டிப்பாங்க. முத்துக்குமரன் அங்கே தனியாக இருப்பான், ஓகேவா? முத்துக்குமரன் பாவம் ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பான். நான் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ண அவன். கண்டிப்பாக நான் போயிட்டு அவனுக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்ற நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஓகேவா? கண்டிப்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் வந்து யார் வின்னர்னு சொல்லுங்கள். வின்னர் வந்து வின்னர் ஆகுறது தான் வின்னர். ஸோ வின்னர் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஓட் பண்ணிடுங்க யார் வின்னர் ஆகணுன்றது. எனக்கு தீபக் தான் வின்னர். ஆமாம், பார்த்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் வின்னர். ஸோ சந்தோஷம் தான். அதே மாதிரி மக்கள் நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணுங்க. என்ன தான் ஓட் பண்ண மறந்துட்டீங்க எல்லாரும், ஓகேவா? ஐ மீன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் வந்து இவனுக்கு ஆல்ரெடி ஓட்டு கிடச்சிருமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்குலாம் ஓட்டு வந்துடும் நினச்சோங்க அப்படின்னாங்க. எல்லாம் நினச்சிட்டே இருக்காங்க, ஓட்டு ஆனால் பண்ணல போல இருக்கு, மறந்துட்டாங்க. எனிவேஸ் நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு பிக் பாஸ் ஹவுஸ். என்னைய டோட்டலாக மாற்றிருக்கு அந்த பிக் பாஸ். சரிங்களா? விஷாலுக்கு விஷஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக விஷாலை பார்த்தானே சொல்கிறேன். முத்துக்குமரனு கேட்குறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். வேற யாருக்கு சொல்லணும்? நாளைக்கு போகிறேன் பிபிக்குள்ள. நாளையிலேருந்து ஒரு 3 நாள் பிபி ஹவுஸில் இருப்பேன். சரியா? போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கண்ணா, அவங்க கிட்ட போய் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இது வந்து 100% மக்களாக முடிவு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு மறந்துட்டாங்க, இதுதான் நான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து வேறு எதுவுமே அது மாதிரி சொல்லிடாதீங்க. அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ நோ தேங்க் எவ்ரி ஒன். யார் யாரெல்லாம் வந்து ஓட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட் வாஸ் அ கரெக்டான எவிக்ஷன் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சவுண்டை கேட்டதா சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்குற சவுண்டை. ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லுங்கள். ஓகேம்மா, எத்தனை ஹாய் சொல்கிறது? ஹாய் ஹாய் ஹாய். நான் ஓட் பண்ணேன் அண்ணா உங்களுக்காக. தேங்க்யூ ஜனனி ஹரிபிரசாத், எனக்காக ஓட் பண்ணீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ரவீந்தர். பாவம், அவர் என்ன பண்ணார் இப்போ? ஏதோ அட்டாசம் பண்ணிருக்காரு. உள்ள போனேன்னு கேட்குறேன் நான் அவரை. ஓகே, மிஸ்ஸிங் இந்த ஹவுஸ். கண்டிப்பாக சவுண்டை கேட்டதா சொல்லுங்கள். கண்டிப்பாக சவுண்டை கேட்குறேன். வசந்த் இன்ஸ்டா தமிழ். டேய் தம்பி, பீப்புள் லீடரா போட்டியாடா, சூப்பர்ரா, தேங்க்ஸ்டா. ப்ளீஸ் ஆஸ்க் ஜாக் நாட் டு ஃபீல் ஃபார் எனிதிங். ஷீ இஸ் த இன்ஸ்பைரர் ஃபார் அஸ். வெரி குட். கண்டிப்பாக ஜாக்கையும் சொல்கிறேன். தீபக், வி லவ் யூ சார். தேங்க்யூ, யூஆர் ஜென்டில்மேன். தேங்க்யூ. டாஸ்க் பீஸ்ட் கிட்ட கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பாக ராயன் கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படி ஆடிட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ நான் இன்னும் லைவ் நான் பார்க்கல. நான் கொஞ்சம் வெளியே வேலையை வந்துட்டேன் இந்த பொங்கலுக்காக. ஸோ அப்புறம் திருப்பி நைட்டு போய் பார்க்கணும். முத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ண. கண்டிப்பாக நான் உள்ளே போனோடனே முத்துக்கிட்ட நான் கேட்டதா சொல்கிறேன். முத்து கூட கடைசி வரை இருங்க. நிச்சயமாக இருப்பேன். அந்த செல்லத்தோடு தான் இருப்பேன் நான், கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக ஹாப்பி ஆவான். ரொம்ப ஃபீல் பண்ணான் அவன். நான் போகிறப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் அவனை கண்டிப்பாக போய் கேட்குறேன். போய் ஃபர்ஸ்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறேன். போருமா, கட்டி பிடிச்சி இங்கே எல்லாரும் சார்பாகவும் அவன் கண்ணத்துலேயே ஒரு முத்தம் கொடுக்குறேன். ஓகே, ஹாப்பியா எல்லாரும்? ஓகே, தேங்க்யூ. விஜய் சேதுபதி சாரை கேட்டதா சொல்லுவேன். நிச்சயமாக சொல்கிறேன். இதுக்கப்புறமா அவர் நான் ஸ்டேஜில் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? அருண் கம்மிங் தெரியல. அருண் எப்போ வராருன்ட்டு. அருண் கூட இன்னும் டச்சு இல்லை. அவர் எனக்கு கால் பண்ண நினச்சேன், இன்னும் வரவே இல்லை. அவர் நான் வேறு நம்பரில் அடித்தேன், அவர் எடுக்கல. ஸோ அதனால் வந்து என் நம்பரில் நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணோடனே நான் அவர் கூப்பிடுவேன். அண்ணா அம்மாவுக்கு பொங்கல் சொல்லுங்கண்ணா. ஹாப்பி பொங்கல். கண்டிப்பாக சொல்கிறேன். வெல் பிளேட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபஹஸ் ஃபாசில், தீபக் ப்ரோ. ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஆமாம், பயங்கரமாக வீடியோலாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க.
உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வெளியே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து எனக்கு பயங்கரமான பிஆர் யார் தெரியுமா? என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃபு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெய்லி மெசேஜ் பண்ணி தீபக் ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கா. ஸோ எனக்கு அதுதான் என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த ரியாலிட்டி. வெளி உலகத்து வந்தோன்னு இந்த வெளிச்சம்னா வெளி உலகத்தை பார்க்குறோம்ல, இந்த மாதிரி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் கேட்குறேன் ஒரு மாதிரி இருக்குன்னு வேறு கேட்குறாங்க. ஸோ அதான் இப்போ திருப்பி நான் உள்ளே போனேன். எனக்கு பிபி ஹவுஸ் மிஸ் ஆகுது. இப்போ நான் திருப்பி போனேன் உள்ளே போயிட்டு பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபினாலெல்லாம் முடிச்சுட்டு டைட்டில் வின்னரை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி வருவேன். வந்தோடனே பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபிலிம்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் வரும். அது வர்ற போது அழகாக செலக்ட் பண்ணி பண்ணிடுறேன் நான், கவலையப்படாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, தாடியில் ஷேவ் பண்ணல. போயிட்டு நாளைக்கு பக்காவாக ஷேவ் போட்டு போயிடுறேன் நான். சரியா? எல்லாரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கன்னா, அங்கே இருக்க போகிறது கொஞ்சம் டேஸ் தான். மனசில் எதுவும் வச்சுக்காம போகிறப்ப ஹாப்பி மெமரிஸாக இருக்கட்டும். கண்டிப்பாங்க. நான் வெளியே வந்தோடனே உண்மையிலே சொல்லிட்டுமாங்க, எல்லாருமே சொல்லுவாங்களே பிக் பாஸ் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி அது இதெல்லாம் சொல்லுவாங்களா. நான் 100% சொல்கிறேன். நான் வெளியே வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பேர் என்னை வந்து இவ்வளோ பேர் என்னை வந்து லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இப்போ நான் வீட்டுக்கு திருப்பி போகிறப்போ கூட ஐ வில் டேக் இன் ஒன்லி பாசிட்டிவிட்டி. எல்லாரும் கூட வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பாசிட்டிவான திங்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருமே ஹாப்பியாக வச்சுப்பேன். ஓகேங்களா? ஜாக்கை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறேன். எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடைய சேதுன்னு சொல்கிற மாதிரி தான். அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்னோட இல்லத்தின் செல்லங்கள் தான், எங்கள் இல்லத்தின் செல்லங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இது பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு என்னுடைய ஃபேன் பேஜஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. தீபக் ஆர்மி வந்தோடனே தான் பார்த்தேன் நான். நீங்கள் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட நான் பர்சனலாக டச்சில் இருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபேன் பேஜ் எனக்காக கிரியேட் பண்ணி எனக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷம். யாராக இருந்தாலும் உங்கள் பேர்லாம் எனக்கு தெரியல. இது மாதிரி தீபக் ஃபேன் பேஜ் ஹாய் சொல்லுங்க அண்ணே. ஹாய்ங்க. ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நான் இப்போ சார்ஜென்ட் எக்ஸ் கேப்டன். ஓகே, யார் போட்டிருக்குது சார்ஜென்ட்டு? தேங்க்யூ ஸோ மச். யூ ஒன் யுவர் ஃபேமிலி. ஆச்சரியமா இருங்க. இது வரைக்கும் யாருமே திட்டவே இல்லைன்றதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். குட் பாயா தான் இருந்திருக்கேன். ஸோ எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் இதுக்கப்புறமாவும். ஓகேங்களா? ஸோ திருப்பி உள்ள போறப்போ மலேசியாவிலேருந்து வாழ்த்துக்களா. தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் see you once in my life always. அண்ணா தீபக் அருண் சூப்பர். தேங்க்யூ. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அண்ணா. எங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பிக் ஃபேன். அப்படியா? கேட்டதா சொல்லுங்க. தேங்க்யூ. சமையல் சேரன் தீபக் வா பொங்கல் ரெடி. வந்துட்டோமா? பாத்தீங்களா, பக்கத்துல இருந்தே கமெண்ட் போடுறாங்க. பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, பக்கத்துல நின்னே வந்து சமையல் சேரன் லைவுக்குள்ளே கமெண்ட் பண்றாங்க. அப்படியா? ஓகே, சமையல் சேரன் லைவ்லயும் வரும். ஓகே, நிறைய பேர் கேக்குறீங்க சமையல் சேரன் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு. விஜய் சேரன் வந்து என் ஒய்ஃபோடைய கிளாஸ்மேட்டு. அண்ட் விஜய் அண்ட் அருண் வந்து ரொம்ப வருஷமா என் ஒய்ஃப்க்கு எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ சஞ்சீவ் பிரீத்தி அவங்களோட இது பொங்கல். ஸோ இந்த மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஒரு வருஷம் பொங்கல் சீர் வந்து அருண் தான் கொடுப்பாப்புல. நிறைய பேர். ஸோ ரஜினி, ஆமாம் ஹாப்பி பொங்கல் சொல்லண்டா. ஹாப்பி பொங்கல். பயப்படாம பேசு, தைரியம் பேசு. அங்கதான் நீ பயப்படணும். சமையல் சாருங்கிட்ட தான் பயப்படணும். இங்க தாராளமா பேசலாமே. ஸோ வருஷம் வந்து என் ஒய்ஃபுக்கு இந்த வாட்டி புடவைலாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. எப்போவுமே எல்லாம் வந்து அருண் தான் பண்ணுவாப்புல. ஸோ அது வந்து பொங்கல் வந்து அவங்களுக்காக எப்போ நாங்கள் இருப்போம். ஆனால் ஃபேன் ஃப்ரம் கட்டார். ஹாய். கௌஷிக் வந்திருக்காங்களா? கௌஷிக் வரல. கௌஷிக் வந்து தீபாவளி தான் அவருக்கு ஊட்டி எங்கே போயிருக்காரு. கௌஷிக் சிவானி. ஓகே, ஃபைனல் டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணி தாங்க அண்ணா. அப்பா யாருப்பா டிக்கெட் எப்படிப்பா நான் ரெடி பண்ணுறது? அங்கே உள்ளே போனாலே எங்களை கண்ணை கட்டி தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் 25 years. சூப்பர். இன்னும் பண்ணணுங்க. 25 years அப்படியே நிற்கக்கூடாதுல்ல. நான்
இதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் இன்னிங்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அடி தூள் கலப்போம்ல. ஆமாம், பிரிச்சுருவோம். வெல் பிளேடுன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து நான் திருப்பி போயிட்டு வரேன். நான் இந்த லைவ் இப்பயே என் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.